நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். நீங்க வருத்தமா இருக்கும்போது, கவலையா இருக்கும்போது, பாரங்கள் உங்களை அழுத்தும் போது, ஏதாவது ஒரு விஷயத்த பத்தியே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது, உங்களோட இருதயத்துல ஆவியில ரொம்ப பாரமா இருக்கும்போது, நிறைய பேர் சொல்லி நீங்க கேட்கிற ஒரு வசனம் என்னவா இருக்கும்? ஜான், நான் எவ்வளவோ விஷயத்த பத்தி நினைச்சு வருத்தப்படுறேன் தெரியுமா? என்னோட எதிர்காலம், என் குழந்தைன்னு நீங்க ஒருவேளை கவலைப்படலாம். ஆண்டவரை விட்டு தூரம் போன ஒருத்தங்களுக்காக அல்லது நல்ல ஒரு சூழலுக்காக நீங்க காத்துட்டு இருக்கலாம். வியாதி நீங்கணும்னு காத்திருக்கலாம். உங்க வேலை ஸ்தலத்துல சூழல் சரியில்லாம இருந்திருக்கலாம். அல்லது உங்களோட தொழில் ரொம்ப மெதுவா போயிட்டு இருக்கலாம். இந்த மாச செலவுகளை எப்படி சந்திக்க போறேன்னு தெரியாம நீங்க ஒருவேளை யோசிக்கலாம். இப்படி எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி, அதாவது நீங்க ரொம்ப வருத்தமா கவலையா இருக்கிற ஒரு சூழல். அப்ப 2 முக்கியமான வேத பகுதிகளை ஜனங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஒண்ணு, சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, உன்னோட கவலையை எல்லாம் கர்த்தர் மேல வைத்துரு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார். ஜனங்கள் குறிப்பிடுற இன்னொரு வேத பகுதி என்னன்னா, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிட்டத்தட்ட இதே விஷயம்தான். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த 2மே கிட்டத்தட்ட பொதுவான ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. உங்க கவலைகளை, ஏக்கங்களை அவர் மேல வைத்து விடுங்கள். உங்களோட எல்லா கவலைகளையும் அவர் மேல வைத்து விடுங்க. இங்க வைத்து விடுங்கள் அப்படின்றது இங்கிலீஷ்ல காஸ்ட் அப்படின்னு வருது. அதாவது ஒரு விஷயத்தை தூக்கி போடுறது. அதாவது அதை நீங்க தூக்கி சுமக்க விரும்பல, இது வேணாங்க, போதும், தூக்கி போட்டுறேன் அப்படின்ற மாதிரி போடுறது. நான் சொல்ல வர்றது புரியுதா? இதை பத்தி யோசிக்கும் போது எனக்கு இன்னொரு விஷயம் கூட ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னோட யூடியூப் வீடியோல கூட நீங்க இதை தேடி பார்க்கலாம். ஒரு செய்முறை விளக்கம் மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். ஒரு அறைக்குள்ள போய் என்னோட பேக் அப்படியே நான் கழட்டி வீசியிருப்பேன். அப்புறம் என்னோட மாஸ்கை கழட்டி போட்டிருப்பேன். இது கொஞ்சம் பழைய வீடியோ, நான் அதை திரும்ப கூட உங்களுக்காக போடுறேன். அதாவது நாம தூக்கி சுமக்க தேவையில்லாத விஷயங்களை நாம தூக்கி சுமந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க தூக்கி சுமக்க தேவையில்லாத சில விஷயங்களை சுமந்துட்டு இருக்கலாம். நீ எதுக்கு இதெல்லாம் சுமக்கிற, அதை வச்சிரு, தூக்கி வீசிரு, இறக்கி வச்சிருன்னு ஆண்டவர் சொல்றாரு. படங்கள்ல பார்க்கலாம், இல்ல நம்ம வீட்டு குழந்தைகளை கூட நீங்க கவனிக்கலாம். அவங்க வீட்டுக்குள்ள வந்தோடனே பேகை தூக்கி அப்படி இந்த பக்கம் போடுவாங்க, சாக்ஸை கலட்டி இப்படி வீசுவாங்க, ட்ரெஸ்ஸை கலட்டி வீசுவாங்க. அப்படி செய்யறது தப்பு தான், சரின்னு நான் சொல்லல. ஆனா என்ன சொல்ல வர்றேன், அந்த மாதிரி நாம நம்மளோட கவலைகளை தூக்கி போடணும். உங்களோட பேக், மாஸ்க், தொப்பி இதெல்லாம் தூக்கி போடுறீங்க இல்லையா? அதையே இனி நமக்கு தேவையில்லைன்னு தூக்கி வீசுறப்ப, வாழ்க்கையில நீங்க தூக்கி சுமக்க தேவையில்லாத விஷயங்களை தூக்கி வீச வேண்டியது எவ்வளவு அவசியம்? யோசிச்சு பாருங்க. உங்களோட பாரங்கள், கவலைகள், உங்களோட கேள்விகள், சந்தேகங்கள், ஏக்கங்கள் இதெல்லாம் தூக்கி வீசுங்க. இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், இந்த வார்த்தைகள் உங்களை விடுவிக்கட்டும். நீங்க கொண்டிருக்கிற ஒவ்வொரு கவலைகளும் இயேசுவின் நாமத்தில் பனி போல உருகி போகட்டும். ஆண்டவரை நீங்க முழுசுமா நம்பி, ஆண்டவரே கவலைய என் மீது வைத்து விடுங்கள்னு சொல்றீங்க. நான் என்னோட கவலைகளை எல்லாம் வைக்கிறேன், உங்களோட கைகள்ல தந்துடுறேன். நீங்க என்னோட வாழ்க்கையை கட்டுப்படுத்துங்க. நான் என்னோட வாழ்க்கையை கட்டுப்படுத்த விரும்பல, நீங்க அதை செய்யுங்க. நீங்க முன்குறிச்சு வச்சிருக்கிற நேரத்துல நீங்க எனக்காக காரியங்களை செய்வீங்க. சகலத்தையும் என்னோட நன்மைக்காக நீங்க செஞ்சு முடிப்பீங்க. ஏன்னா நான் உங்களோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு நீங்க அவரை பார்த்து சொல்லுங்க. அப்படி ஒரு இடத்துக்கு நீங்க வரணும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு கவலைகள், பயங்கள், ஏக்கங்கள், அதிர்ச்சிகள், எப்படிப்பட்ட சூழல்ல இவங்க இருந்தாலும் இவர்கள் எல்லாரும் விடுவிக்கப்படட்டும். இந்த வார்த்தைகள் இவர்களை விடுவிக்கிற வார்த்தைகள் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா
என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.